வயா ஸ்டிச்சிங் அப்படின்னா என்ன? அது எப்படி யூஸ் பண்ணணும்? அது ஏன் ஆல்டிஎம்ல யூஸ் பண்றோன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வயா ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டாப் லேயர்லையும் பாட்டம் லேயர்லையும் பாலிகான் போர் பண்ணணும் போர்டு ஃபுல்லாகவே. ஸோ இப்போது டாப் லேயர்லையும் பாட்டம் லேயர்லையும் பாலிகான் போர் பண்ணியாச்சு. ஸோ இப்போது வயா ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டூல்ஸில் போயிட்டு வயா ஸ்டிச்சிங் ஆர் ஷீல்டிங் இருக்கா, இதில் ஆட் ஸ்டிச்சிங் டு நெட்டுன்னு கொடுத்துவோங்க. ஸோ இப்போது என்ன செய்யணும், இது மில்லிமீட்டரில் இருக்குது. இது மூலம் நான் கியூவை ப்ரெஸ் பண்ணி மில்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நம்மளுடைய கிரிட்டு, ஸோ ஒரு வயாவுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கும் இன்னொரு வயாவுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த கிரிட்டு. ஸோ இது 100 மில்ஸ் வைக்கிறது ஓகே தான். அண்டு ஸ்ட்ராகர் அல்டர்னேட் ரோஸ். ஸோ இது என்னென்னா, நீங்கள் இதை ஆஃப் பண்ணால் உங்களுக்கு வயா எல்லாமே 1/1 இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராகர் ஆன் பண்ணிங்கன்னா எல்லாமே 1x1 இருக்கும். ஸோ தென் இதில் வயாவுடைய ஹோல் சைஸ் எவ்வளோ, வயாவுடைய டயாமீட்டர் எவ்வளோ நீங்கள் செட் பண்ணிக்கணும், 18 மில்ஸ். ஸோ இப்போது நம்மளோட வயாஸ் டாப் லேயர்லையும் பாட்டம் லேயர்லையும் ஸ்டிச் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம டாப் லேயர்லையும் பாட்டம் லேயர்லையும் பாலிகான் போர் பண்ணோம். நீங்கள் அப்படி பாலிகான் போர் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வயா ஸ்டிச் ஆகும். நெட்டில் நீங்கள் கிரவுண்டை வச்சுக்கணும். ஸோ கிரவுண்டு வச்சா மட்டும் தான் அந்த வயாஸ் எல்லாமே கிரவுண்டில் கனெக்ட் ஆகும். அண்ட் இந்த சால்டர் மாஸ்க் எக்ஸ்பான்ஷன் இருக்கா, இது எக்ஸ்பான்ஷன் வேல்யூ அண்ட் டென்டிங் ஃப்ரம் ரூல்ஸ், இது இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ 942 ஸ்டிச்சிங் வயாஸ் ஆடட் டு நெட் கிரவுண்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நமக்கு போர்டு ஃபுல்லாக வயா இப்போ ஸ்டிச் ஆயிடுச்சு. 3D வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஒரு வயாவுக்கும் இன்னொரு வயாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா 100 மில்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நான் இங்கே செட் பண்ண வேல்யூ 100 மில்ஸ், அதனால ஒவ்வொரு வயாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 100 மில்ஸ்ன்னு நமக்கு வந்திருக்கு. ஏன் நம்ம வயா ஸ்டிச்சிங் பண்ணுறோன்றதை சொல்கிறேன். ஸோ கிரவுண்டோடைய கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வயா ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுறோம். அண்டு ரெடியூஸ் இஎம்ஐ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். பிசிபியில் சம் காம்பனன்ட்ஸ்லேருந்து வர நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும் கிரவுண்ட் வயா நம்ம யூஸ் பண்ணுறதுனால. அண்டு ஹீட் டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு காம்பனண்ட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ்ஃபெட்லேருந்து நமக்கு அதிக ஹீட் இப்போ அதுலேருந்து வருதுன்னா, நம்ம இந்த மாதிரி வயா ஸ்டிச்சிங் போர்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனால அந்த எல்லா ஹீட்டும் அந்த வயாஸ் வழியாக வெளியே வந்துடும். எந்த காம்பனன்ட்ஸும் நமக்கு ஹீட் ஆகாது.